ஹலோ கைஸ், நான் உங்கள் அகில். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்னேஷ். ஆன்சைட்டிக்கான சோஷியல் சிம்டம்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு கூட்டமான இடத்துல இருக்கீங்க. இந்த இடத்துல நீங்க பேசியே ஆகணும். பட் இருந்தாலும் உங்களை அந்த இடத்துல பேச விடாம பயம் தடுக்குது. என்னதான் நீங்க அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி வந்தாலும் நம்ம பேசினா அவங்க சிரிச்சிருவாங்களோ இல்ல தப்பா நினைச்சுப்பாங்களோ, ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க மைண்ட்ல ஓடி உங்களை அந்த இடத்துல பேச விடாமையே பண்ணிடும். நீங்க அந்த ஒரு இடத்துல நீங்க ஸ்கிப் பண்ணீங்க, பேசாம விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து எந்த இடமா இருந்தாலும் நீங்க பேசாம அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. இப்போ நான் ஒரு 3 விஷயம் சொல்ல போறேன். முதல் விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் உங்க குடும்பத்திலேயோ இல்ல உங்க நண்பர்களோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்ல உங்க நண்பர்கள் உங்களை வெளியே போலாம் வான்னு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்றீங்களா? ஒரு நல்ல நிகழ்வு இல்ல ஒரு பொது நிகழ்ச்சி இல்ல உங்க குடும்ப நிகழ்வுகள், இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்களா? இல்ல உங்க நண்பர்களோ இல்ல உங்க குடும்பமோ பேச வர்றது என்னன்னு ஃபுல்லா கேட்காமலே அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்களா இல்ல கோவப்படுவீங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஆன்சைட்டி சிம்டம்ஸா இருக்கலாம். இது ஒருவேளை ஆன்சைட்டி இஷ்யூஸா கூட இருக்கலாம். இந்த வீடியோல ஆன்சைட்டியோட சோசியல் சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சைட்டியோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்க சொன்ன சிம்டம்ஸ் ஏதாச்சும் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் ஆன்சைட்டி பத்தி தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஸ்டே கனெக்ட் வித் மனதின் மருத்துவம்.